விடுதலை பார்ட் 2 அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் என்கேஜ்டுங்க. ஃபுல்லாவே வந்து விஜய் சேதுபதியோட போராட்ட வாழ்க்கை, அவர் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வந்தாரு, எப்படி இப்படி ஒரு தலைவர் ஆனாரு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இன்டெப்த் ஸ்டோரிஸ் போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் லாகிங்கா இருக்கு செகண்ட் ஹாஃப். ஏன் அந்த லாகிங்ன்றதையும் நானும் சொல்லிக்கிறேன். இந்த கருத்து படங்கள்லாம் நான் நிறைய பார்ப்பேன். எனக்கே வந்து கொஞ்ச நேரத்துல அது போர் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 100 வருஷத்து வரலாறு ஒரு 3 ஹவர்ல நம்ம தலைக்குள்ள போட்டு புதைச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிராகிங் மாதிரி தெரியும். பட் எல்லா ஸ்டோரிஸும் அது வந்து கிளை கதைகள் மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா கிளை கதைகளும் அருமையா இருக்கு. அந்த காலத்து போராட்டங்களை வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ஒன் டைம் வாட்ச் நல்லா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். கருப்பன்றவர் வந்து ஒரு சண்டை போடுவாரு. அந்த காலத்துல விஜய் சேதுபதி அதை பார்த்துட்டு தான் வந்து ஒரு போராளியாவே ஆயிருப்பாரு. அந்த ஃபைட் சீன்லாம் அருமையா எடுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த ஜாதிய ரீதிகள்ல வந்து பாகுபாடுகளும் ஜாதி ரீதியில வந்து அடிமைகளும் அந்த காலத்துல இருந்திருக்கும். அதை எதிர்த்து ஒருத்தர் போராட்ட குணத்தோட சண்டை போட்டு இருப்பாரு. அந்த ஃபைட் சீன் அருமையா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எக்ஸலென்ட்ங்க. வெற்றிமாறன் சாரா அதுல நம்ம எதனா பேச முடியுமா? அவரோட வே ஆஃப் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா எடுத்திருக்காரு. எப்படி அந்த கேமரா ஆங்கிளை எங்க வைக்கணும் எல்லாமே வந்து அருமையா எடுத்திருக்காங்க. இளையராஜா சார் அருமையா பண்ணிருக்காரு. இப்போ ஒரு பாட்டு வந்து யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இளையராஜா சார் போட்ட பாட்டுன்னு ஸ்ரீகாந்த் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா எடுத்திருக்காரு. இளையராஜா சாரால மட்டும்தான் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட முடியும். வேற யாராலையும் போட முடியாது. அருமையா போட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின். ஏன்னா வெற்றிமாறன் சார் நடிச்சா ஒரு பொல்லாதவன் அசால்ட்டா கொடுத்துடலாம். 100 கிலோ கஞ்சா இல்ல, ஒரு 1000 கிலோ கஞ்சா கூட இறக்கி அவரால் படம் தர முடியும். அவரால் அதுக்கேற்ற கதையை எழுத முடியும். ஆனா வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி கதைக்களத்தை சூஸம் பண்ண மாட்டாரு. ஏன்னா இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நம்ம படம் மூலியமா எதனா கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வெற்றிமாறன் சார். இந்த மாதிரி டிரெக்டரை வந்து நான் உண்மையாலே அப்ரிஷியேட் பண்றேன். பிகாஸ் அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் நம்ம இப்பத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைன்ற. அதை விட்டுட்டு நான் விட்டா வந்து 2000 கிலோ கஞ்சா, விட்டா ஒரு 1000 AK-47 1000 பீரிங்கன்னு வச்சு கொலை பண்ணுவேன், வெட்டுவேன். அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி அப்பப்போ எடுங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி படம் சூப்பர், நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு வச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா சூரியன் லாஸ்ட்ல ஒன்றும் பண்ணல. நான் நிறைய சூரிய கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சூரியன் லாஸ்ட்ல ஒன்றும் பண்ணாம விட்டு போயிட்டுறாரு. விஜய் சேதுபதிக்கும் லாஸ்ட்ல வந்து ஒரு அதை நீங்க உள்ள போய் பாத்துக்கோங்க. மற்றபடி படம் நல்லா இருக்கு. நான் கதையை சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. எல்லாம் போய் பாருங்க, நல்லா இருக்கு. 10க்கு 8.5 கொடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அந்த டியூரேஷனை மட்டும் 10 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு 2.5 ஹவர்ல முடிச்சிருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருக்கும். அதை கட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு இருக்கு. கட் பண்ணி இருக்கலாம். அருமையா எடுத்திருக்காங்க. இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா எப்படின்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத வந்து நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தெளிவு இல்லாம, அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து டேய் நீ படிக்கிறியா, அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி பாருங்களேன். இந்த கட்சியை நான் என்ன தெரியுமா கேட்பான், நீ என்ன படிக்க வச்சியா? எங்க அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறாங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், நான் படிச்சேன், நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறது தான் இன்றைய காலத்து இளைஞர்கள். பட் அதுக்கு பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அதே இளைஞன் கிட்ட நம்ம கேட்கணும். டேய் உங்க அம்மா அப்பா படிச்சிருக்காங்களான்னு கேட்கணும், உங்க தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களான்னு கேட்கணும். ஆன்சர் இருக்காது. பட் அதுதான் உண்மை. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாராலையும் படிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. எல்லாராலையும் ட்ரெஸ் போட முடிஞ்சிச்சானா கிடையாது. எல்லாராலையும் துண்டை எடுத்து தோல் மேல போட முடியுமானா கிடையாது. எங்க இடுப்புலதான் கட்டணும், குனிஞ்சிதான் நடக்கணும். இதெல்லாம் எப்போ இருந்துச்சு? ஒரு 70-60 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து அழித்தது யார் அப்படின்றத வந்து அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. பல போராளிகளோ, பல தியாகிகளோ, பல தலைவர்களோ இந்த நாட்டுல இல்லைன்னா இன்னுமே நம்மளாம் அடிமையா தான் இருந்திருப்போம் அப்படின்ற கதையா அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு லைன் அதுல வரும். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பல பேர் தண்டவாளத்துல தலையை வச்சுட்டு படுத்தனாலதான் அப்படின்றது என்ன மீன் பண்றாங்க. பல தலைவர்கள் அவங்க உயிர் தியாகத்தையும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்றத மீன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து போற போக்குல வந்து ஒரு டைலாக் வந்துடும், தத்துவம் இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. அந்த தத்துவத்துக்கும் தலைவர்களுக்கும் லிங்க் பண்ணி பேசியிருப்பாங்க. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் யாரை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா விஜயை பத்தி தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தத்துவமும் இல்லை, கொள்கைகளும் கிடையாது. என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கிறோம் நமக்கும் தெரியாது. என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கிறோம்னா, நம்ம சினிமால ஒரு ஹீரோ, நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு, நம்ம வந்து 2026 சிஎம் ஆகணும். இது தத்துவமா? இது கொள்கையா?
இது ஒரு தலைவரோட இதா? ஒண்ணுமே கிடையாது. அதை தான் வந்து அழகா போட்டு உடைச்சிருக்காங்க. இளைஞர்கள் தத்துவம் இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுங்க, தத்துவம் இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவல் பண்ணி போயிருக்காரு. இதுல வந்து வெற்றிமாறன் சார் அங்க வந்து விஜய் பின்னாடி போவாதீங்கன்னு சொல்லல, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் வேற லெவல். சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்குது, செகண்ட் பார்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிராவல் பண்றது விஜய் சேதுபதி தான். மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதியோட காம்போ அந்த பாட்டோட நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் தான். தேங்க்யூ சார்.